அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 143 வினாக்களை தேர்வு செஞ்சுருக்கேன். அதில் 2 பிரிவாக பிரிச்சிருக்கேன். முதல் நிலை அனைவருக்கும் 60. இந்த அனைவருக்கும் 60 அப்படின்றது மிக முக்கியமான கேள்விகள். ஒரு பாடத்திற்கு 7 கேள்வி. மொத்தம் நமக்கு 8 பாடம் இருக்குது. 8 × 56. 3வது பாடத்தில் மட்டும் இன்னும் ஒரு 4 கேள்வி சேர்த்து 60 வினாக்கள். இந்த 60 கட்டாயமாக எல்லாரும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். இந்த 60 வினாக்களில் 6 வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்தது நிலை 2. அடுத்த நிலைக்கு 83. அதுதான் அதனுடைய பெயர். இது கொஞ்சம் கூடுதலாக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு. அப்போ 143 வினாக்களையும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா 8 கேள்விகளுக்கு உங்களால் விடை எழுத முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதில் ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்த்துட்டு போகலாம். இங்கே ஒவ்வொரு பாடத்துலேயும் நிலை 1ல் இருக்கக்கூடிய 7 கேள்விகள் முதல்ல வரும். அடுத்தது 2வது நிலையில் இருக்கக்கூடிய கூடுதல் வினாக்களும் ஒவ்வொரு பாடம் வரையாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் படிக்கும் பொழுது எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த அனைவருக்கும் 60 அப்படின்றத முதல்ல தெளிவாக முடிச்சிடணும். முடித்த பிறகு அடுத்த நிலைக்கு 83ன்றதை படிக்க தொடங்கலாம். இப்போ முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். இதில் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, A × B = 3,2 3,4 5,2 5,4 அப்படின்னு இருக்குது. அதாவது இது கார்ட்டீசியன் பெருக்கல். இங்கே உள்ள இருக்கிறதெல்லாம் வரிசை ஜோடிகள். அதனுடைய கணமாக இது இருக்குது. கணம் A மற்றும் கணம் B இதை கண்டுபிடிக்கணும். இந்த ஏன்ற கணத்தையும் பீன்ற கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணோம்னா நமக்கு இந்த வரிசை ஜோடிகள் கிடைக்குது. இந்த வரிசை ஜோடிகள் எப்படி உருவாகும்னு கேட்டிங்கன்னா, A × B அப்படின்னு சொன்னோம்னா முதல் உறுப்பு ஏவில் இருந்தும் 2வது உறுப்பு பியில் இருந்தும் எடுத்து தான் இந்த வரிசை ஜோடிகளை உருவாக்குவோம். அப்போ ஒவ்வொரு வரிசை ஜோடியில் இருக்கிற 2 உறுப்புகளில் இங்கே இருக்கிற முதல் உறுப்பு இங்கே இருக்கிற முதல் கணத்துக்கானது, இங்கே இருக்கிற 2வது உறுப்பு இங்கே இருக்கிற 2வது கணத்துக்கானது. அதே போல் தான் ஒவ்வொன்றிலையும் இந்த முன்னாடி இருக்கிறது முதல் கணத்துக்கு, பின்னாடி இருக்கிறது 2வது கணத்துக்கு, முன்னாடி இருக்கிறது முதல் கணத்துக்கு, பின்னாடி இருக்கிறது 2வது கணத்துக்கு. இதுலேயும் அதே போல் தான். அப்போ A மற்றும் B காண்கன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இங்கே அப்போ கணம் A = என்ன எழுதணும்? ஒவ்வொன்றுலையும் முதலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் எழுதணும். ஏன்னா இங்கே A × Bயில் முதலில் வரக்கூடிய கணம் A, அதனால் முதலில் வரக்கூடிய கணம் Aவை போட்டுக்கிட்டேன். உறுப்புகளை எழுதலாம். 3, அடுத்ததில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற உறுப்பு 3. நமக்கு தெரியும், ஒரு கணத்தில் ஒரு உறுப்பை ஒரு முறை எழுதினால் போதும், ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை, மறுபடியும் எழுத வேண்டியதில்லை. அப்போ இந்த 3 மறுபடியும் இங்கே எழுத வேண்டியதில்லை. அடுத்ததில் போய் பார்த்திங்கன்னா 5 இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா 5 இங்கே ஏற்கனவே எழுதியாச்சு, அப்போ அதை மறுபடியும் எழுத வேண்டியதில்லை. கணக்குறி மறக்காமல் முடிக்கணும். ஏன்னா கணம் இது ஏன்ற கணம் பீன்ற கணம். அப்போ ஏவில் 3,5ன்னு எழுதிட்டா உங்களுக்கு 1 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது பி கணம். இந்த பி கணம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த கார்ட்டீசியன் பெருக்கல்ல பி 2வதாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற வரிசை ஜோடிகளில் எல்லாத்துலேயும் 2வதாக இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் பி கணத்துக்குரிய உறுப்புகள். அப்போ 2வதாக இருக்கக்கூடிய உறுப்புகள் எடுத்து எழுதலாம். இங்கே 2 எழுதியாச்சு, இங்கே பார்த்திங்கன்னா 4 எழுதியாச்சு. அடுத்தது இங்கே 2 ஏற்கனவே இங்கே வந்தாச்சு, சொன்னது தான். ஒரு கணத்தில் ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். 2வது முறை மறுபடியும் வந்தால் நம்ம அதை எழுத வேண்டியதில்லை. பாருங்கள் 4 இங்கே மறுபடியும் வந்திருக்கு, எழுத வேண்டியதில்லை. கணக்குறி போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த ஏவை எழுதுனா 1 மார்க், பி எழுதுனா 1 மதிப்பெண். அப்போ 2 மதிப்பெண்ணை மிக எளிமையாக நாம் பெற்றுவிட முடியும்.
இப்போ இரண்டாவது வினா பாருங்கள். பி கிராஸ் ஏ சமம் -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் ஏ மற்றும் பி கணங்களை காண்க. மேலே இருக்கிற கேள்வி மாதிரியே தான் இந்த கேள்வி இருக்குது. நம்ம அவசரப்பட்டு கணக்கை பார்த்த உடனே மேலே என்ன செஞ்சோமோ அதே மாதிரி இங்கே செஞ்சிடக்கூடாது. ஏன்னா மேலே கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பி, ஆனால் கீழே கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் பெருக்கல் பி கிராஸ் ஏ. அப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வரிசை ஜோடி கணங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு இங்கே இருக்கக்கூடிய முதல் கணமான பிக்கு உரியது. இங்கே இருக்கிற இரண்டாவது உறுப்பு இங்கே இருக்கிற இரண்டாவது கணமான ஏவுக்குரியது. அப்போ இந்த வரிசை ஜோடிகளிலெல்லாம் முதலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் எடுத்து எழுதினோம்னா ஏன்னு எழுதிடக்கூடாது போன கணக்கு மாதிரி. ஏன்னா அங்கே ஏ கிராஸ் பி இருந்தது, இங்கே இருக்கிறது பி கிராஸ் ஏ. அப்போ இங்கே இருக்கிற முதலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய கணம் பி கணத்துக்குரியது. இதுதான் நம்ம ஏமாந்து போகக்கூடிய இடம். வரிசை ஜோடி கணத்தில் ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா, பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ இங்கே முதலில் பி இருந்தால் பி கணத்தை எழுதிக்கலாம். கணம் பி சமம் இங்கே இருக்கிறதுல முன்னாடி இருக்கிற உறுப்பு இதை பாருங்க, -2 எழுதியாச்சு. அடுத்தது -2 திரும்ப மறுபடியும் வந்தால் எழுத வேண்டியதில்லை. 0 எழுதியாச்சு. இங்கேயும் மறுபடியும் 0 எழுத வேண்டியதில்லை. 3 எழுதியாச்சு. மறுபடியும் 3 எழுத வேண்டியதில்லை. இதுதான் கணம் பிக்குரியது. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் பெருக்கல் பி கிராஸ் ஏ. அப்போ இங்கே பின்னாடி இருக்கிற ஏ எதை குறிக்கும்னா ஒவ்வொரு வரிசை ஜோடியிலையும் பின்னாடி இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கும். அப்போ ஏ சமம் பின்னாடி இருக்கிற உறுப்பை பாருங்கள், 3 எழுதியாச்சு. அடுத்தது 4 எழுதியாச்சு. அடுத்தது மறுபடியும் 3 எழுத வேண்டியதில்லை. 4 எழுத வேண்டியதில்லை. 3 எழுத வேண்டியதில்லை. 4 மறுபடியும் எழுத வேண்டியதில்லை. கணக்குறியை போட்டு மறக்காமல் முடிச்சிடணும். அப்போ இதுதான் கணம் பி, கணம் ஏ. கணக்கை படித்து பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். ஏ கிராஸ் பின்னா முதலில் இருப்பது ஏ, அடுத்து இருப்பது பி. பி கிராஸ் ஏனா முதலில் இருப்பது பி கணத்துக்குரியது, பின்னாடி இருப்பது ஏ கணத்துக்கு உரியது. கணக்கு 3. ஏ சமம் 1, 2, 3. ஏ கணத்தில் இருக்கிற உறுப்புகள் தனியாக நமக்கு தெரியும். இதுதான் பட்டியல் முறை. தெளிவாக ஒவ்வொரு உறுப்பும் கொடுத்துருக்காங்க. B is equal to set of all x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண். இங்கே விதிமுறையில் கொடுத்துருக்காங்க கணத்தை. ஏ கணத்தை கொடுத்த மாதிரி தனித்தனி உறுப்புகளாக கொடுக்கல. பியை ஒரு விதியாக கொடுத்துருக்காங்க. பியில் இருக்கிற உறுப்புகளெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய எண்ணாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பகா எண்ணாகவும் இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ அந்த கணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல ஏ கணம் கொடுத்ததை எழுதிக்கலாம். ஏ சமம் சிக்கலே இல்லை 1, 2, 3. பி கணம் என்னன்னு பார்க்கலாம். பி சமம் 10ஐ விட குறைந்த எண் 1ல் ஆரம்பிக்கலாம். 1 என்பது பகு எண்ணா பகா எண்ணா? 1ன்றது அலகு எண், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 2 எண்களால் வகுக்க முடிந்தால் அது பகா எண். 2க்கு மேற்பட்ட எண்களால் வகுக்க முடிந்தால் அது பகு எண். 1 என்ற எண்ணை ஒரே ஒரு எண் தான் வகுக்கும். அதனால் அது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. சரி, அடுத்தது 2 என்ற எண், அதை 1 வகுக்கும், 2 வகுக்கும், 2 வகு எண். அப்போ அது பகா எண். 2ன்றது இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே பகா எண். 2 தவிர மீதி எல்லா இரட்டைப்படை எண்களும் பகா எண் கிடையாது. ஏன்னா இரட்டைப்படை எண்ணாவே 2ஆல் வகுக்க முடியணும். 2ஆல் வகுக்க முடிஞ்சாலே அதற்கு 2க்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருக்குது. அப்போ 2 என்பது பகா எண். 2ஐ தவிர மற்ற எல்லா இரட்டை எண்ணும் பகு எண்கள் தான்.
சரி, 3 பகா எண், 1ஆலையும் 3ஆலையும் தான் வகுக்க முடியும். 4 இரட்டைப்படை எண், அதனால் அது பகு எண். 5 1ஆலையும் 5ஆலையும் வகுக்கலாம், அப்போ அது பகா எண். 6 இரட்டைப்படை எண், அதனால் அது கிடையாது. 7 1ஆலையும் 7ஆலையும் வகுக்க முடியும், அது பகா எண். 8 இரட்டைப்படை எண், அதனால் அது பகு எண். 9 ஒற்றைப்படை எண், ஆனாலும் அதை 3ஆல் வகுக்க முடியும், அதனால் அதுவும் பகு எண் தான். அப்போ பகா எண்கள் 10ஐ விட சிறியதுன்னா 10 நம்ம பார்க்க வேண்டியதில்லை, 9 வரைக்கும் பார்த்தா போதும். 2 3 5 7. அப்போ நம்ம ஏ கணம் கொடுத்தாங்க, பி கணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம், எழுதிக்கோங்க. முதல்ல ஏ கணம் எழுதிக்கிட்டீங்க, கிராஸ் பி கணம் எழுதணும். 2 3 5 7. இந்த 2 கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் செய்யணும்னா வரிசை ஜோடி கணங்களாக எழுதணும். முதல் உறுப்பை ஏவில் எடுக்கணும், ரெண்டாவது உறுப்பை பியில் எடுக்கணும். ஸோ கணக்குறி போட்டாச்சு. இதை பாருங்கள், இந்த 1 எடுக்கிறேன், இங்கே ஒரு ஜோடி எடுக்கணும், 1,2. அடுத்தது 1,3. அடுத்தது 1,5. அடுத்தது 1,7. அப்போ ஏவில் இருக்கிற ஒரு உறுப்பை எடுத்துக்கிட்டு பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக ஜோடி சேர்த்தி வரிசை ஜோடிகளை உருவாக்கியாச்சு. அடுத்தது ஏவில் அடுத்த உறுப்பை எடுக்கணும், 2. இங்கே 2. ஸோ 2,2. அப்புறம் 2,3. அப்புறம் 2,5. அப்புறம் 2,7. ஸோ 2 எடுத்துக்கிட்டு வரிசை ஜோடிகளை உருவாக்கியாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே 3 இருக்கு இல்லையா, இந்த 3 எடுத்துக்கிட்டு 3,2 3,3 3,5 3,7. அவ்வளோதான். இந்த ஏவில் இருக்கிற எல்லா உறுப்பையும் முதல் உறுப்பாக எடுத்துக்கிட்டு பியில் இருக்கிற எல்லாத்தையும் இரண்டாவது உறுப்பாக வர மாதிரி நம்ம எல்லா வரிசை ஜோடிகளையும் உருவாக்கிட்டோம். மறக்காமல் கணக்குறியை போட்டு முடிக்கணும். இதுதான் ஏ கிராஸ் பி. அதோடு நிற்கலை, பி கிராஸ் ஏ கேட்குறாங்க. கணக்கை படித்து பார்க்கணும், அவசரத்தில் பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா 1 மார்க் தான் கொடுப்பாங்க. பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாதான் அடுத்த மதிப்பெண் வரும். ஸோ இப்போ நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும், பி கணத்தை முதல்ல எழுதணும். இப்போ பாருங்கள், பி கணம் இது 2 3 5 7 கிராஸ் ஏ கணத்தை பின்னாடி எழுதணும், 1 2 3 எழுதலாமா? இப்பயும் அதே தான். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு முதல் உறுப்பாக வரணும், ரெண்டாவது கணத்தில் இருக்கிற உறுப்பு ரெண்டாவது உறுப்பாக வரணும். இப்படி தான் வரிசை ஜோடிகளை நம்ம உருவாக்கணும். ஸோ கணக்குறி போட்டாச்சு. இந்த 2 எடுத்துக்கிட்டு வரிசை ஜோடியை உருவாக்கணும். 2,1 2,2 2,3. அவ்வளோதான். இந்த 2 எடுத்துக்கிட்டு 3 வரிசை ஜோடியை உருவாக்கியாச்சு. அடுத்த உறுப்பு 3 எடுத்துக்கிட்டு 3,1 3,2 3,3. ஸோ 3 எடுத்துக்கிட்டு உருவாக்கியாச்சு. அடுத்து 5 5,1 5,2 5,3. அடுத்தது 7 எடுத்துக்கிட்டு 7,1 7,2 7,3. எல்லா வரிசை ஜோடிகளும் முடித்தது, கணக்குறியை போட்டு முடிச்சிடணும். ஆக ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம், இதுக்கு ஒரு மதிப்பெண். பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம், இதற்கு இன்னொரு